ஹே கைஸ், வணக்கம். வெல்கம் டு அடிக்டட் டு growth. நமக்கு ஒரு நாள் முழுமைக்கும் தேவையான ஆற்றல் காலை உணவிலிருந்து தான் தொடங்குது. நம்ம நாட்டில் மட்டும் இல்ல, உலக அளவில் காலை உணவை தவிர்ப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருது. உடல் எடையை குறைக்கிறன்ட்டு நிறைய பேர் காலை உணவை தவிர்க்கிறாங்க. நேரமில்லைன்னு சில பேர் காலை உணவை தவிர்க்கிறாங்க. இப்படி காலை உணவை தவிர்க்கிறதுனால நம்ம உடம்புல பல மாற்றங்கள் ஏற்படுது. காலப்போக்கில் பெரிய பெரிய பிரச்சனை கூட இதனால ஏற்பட போகுது. அதெல்லாம் என்னன்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே சாப்பிட்ட உணவு செரிச்சதுக்கு பின்னாடி தான் அடுத்த வேளை சாப்பாடே சாப்பிடணும்னு டாக்டர்கள் சொல்றதுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பசிக்காம சாப்பிடுறதும் பசிச்சு சாப்பிடாம இருக்கிறதும் நம்ம உடம்புல பல வியாதிகள் வர்றதுக்கு காரணமாகுது. காலையில சாப்பிடாம இருக்கவங்ககிட்ட ஒரு ஆய்வு நடத்தப்பட்டுச்சு. அந்த ஆய்வோட முடிவு என்ன சொல்லுதுன்னா, பெரும்பாலானவங்களுக்கு ரத்த அழுத்தம் இயல்பை விட அதிகமா இருக்குன்னு சொல்லுது. இன்கேஸ் உங்களுக்கு ஹை பிரஷர் இருந்தா காலை உணவை கண்டிப்பா எடுத்துக்கோங்க. காலை உணவு சாப்பிட்றவங்களை விட காலை உணவை தவிர்ப்பவர்களுக்கு இதய நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு 27% அதிகமா இருக்குதாமா. இது போக இன்னும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அதுல ஒண்ணு சர்க்கரை நோய். காலை உணவை தவிர்ப்பதால நம்ம உடம்புல குளுக்கோஸ் இம்பேலன்ஸ் ஆகி சர்க்கரை நோய் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. காலையில நம்ம சாப்பிடாம இருக்கும்போது குளுக்கோஸ் இன்சுலின் சார்ந்த செயல்பாடுகள் குறையும். அதுக்கப்புறம் ஓவர் பசியில மதியம் அதிகமா சாப்பிட்டுருவோம். இதனால அதிக குளுக்கோஸை ஈடுகட்ட அதிகமா இன்சுலின் சுரந்து தொடர்ந்து மாற்றங்கள் நிகழுது. சில மாதங்கள்லயே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்பட்டு சர்க்கரை நோயாளியாக நாமும் மாறிடுறோம். எவ்வளவுதான் ஹெல்தியான பர்சனா இருந்தாலும் இந்த நிலைமை ஏற்பட்டுறது. இதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, காலை உணவை தவிர்க்கிறது தான். அடுத்தது உடற்பருமன். நம்மள நிறைய பேர் உடல் எடையை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு காலையில சாப்பிட மாட்டோம். இப்படி காலையில சாப்பிடாம இருக்கனால அதிகமா பசி எடுத்து அடுத்த வேளை அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுறோம். அது மட்டும் இல்லாம காலையில சாப்பிடலன்னு சொல்லி நொறுக்கு தீனி, டீ, ஸ்நாக்ஸ் அதிகமா சாப்பிட்டுறோம். இதனால நம்ம உடம்புக்கு கிடைக்கும் கலோரிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்குது. இதனால நம்ம உடல் எடை அதிகரிக்குமே தவிர குறையவே குறையாது. இன்னொரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, காலை உணவை தவிர்ப்பவர்கள் ஆரோக்கியமற்ற நொறுக்கு தீனிகளை அதிகமா சாப்பிடுறாங்கன்னு சொல்லுது. காலை உணவை தவிர்ப்பதால இன்னொரு பெரிய ப்ராப்ளம் நம்ம உடம்புக்குள்ள நடக்குது. அது என்னன்னா, ஹார்மோன் மாற்றங்கள். நம்ம ஒருவேளை சாப்பிடாம சாப்பாடை ஸ்கிப் பண்றதுனால நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய டோபமைன் அண்ட் செரட்டோனின் ஹார்மோன்களோட அளவு குறையுது. இந்த ரெண்டு ஹார்மோன்களும் நம்ம மனசை உற்சாகமா வச்சுக்கிறதுக்கு உதவுது. இந்த ரெண்டு ஹார்மோனும் குறையறனால நம்ம எப்பவுமே எரிச்சலா நிதானம் இல்லாம இருப்போம். நம்ம ஒருவேளை சாப்பாட்டை தவிர்க்கும் போது பசியை தூண்டக்கூடிய கெர்லின் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அண்ட் அதே மாதிரி சாப்பிட்டது போதும்னு உணர்வு கொடுக்கக்கூடிய லெப்டின்கிற ஹார்மோனும் இயல்பு நிலையிலிருந்து மாறுபடுது. லெப்டின் ஹார்மோனின் அளவு குறைஞ்சு கெர்லின் ஹார்மோனின் அளவு அதிகரிக்கும் போது பசி உணர்வு அவ்வளவு சீக்கிரமா அடங்கவே அடங்காது. அதனால அடுத்த வேளை சாப்பிடும்போது கம்மியா சாப்பிட்ட மாதிரி இருந்தாலும் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டிருப்போம். இப்படி காலையில சாப்பிடாம இருக்கிறனால அடுத்து பாதிக்கப்பட போறது நம்முடைய மூளை தான். குளுக்கோஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலை நம்பி அதிகமா எதிர்பார்த்து காத்திருக்கிறது நம்ம உடம்போட தலைமை செயலகம்னு சொல்லக்கூடிய மூளை தான். சாப்பிடாம இருக்கனால குளுக்கோஸ் பற்றாக்குறை ஏற்பட்டு மூளைக்கு தேவைப்படும் ஆற்றல் முழுமையா கிடைக்காம போய் நமக்கு மறதி அதிகரிக்குது. அறிவாற்றலும் குறையுது. நம்ம செய்யற வேலையிலும் முழு ஈடுபாடு இல்லாம ஏனோதானோன்னு செய்வோம். அடுத்ததா காலை சாப்பாட்டை தவிர்க்கிறனால பேட் பிரீத் ப்ராப்ளம் வரும். எவ்வளவுதான் நல்ல டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி பிரஷ் பண்ணினாலும் பேட் பிரீத் இருக்கும். காலையில நம்ம சாப்பிடும்போது எச்சில் சுரப்பில லைசோசோம்ட்டு ஒரு என்சைம் உருவாகும். இது ஒரு கிருமி நாசினி மாதிரி செயல்படும். வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய நுண் கிருமிகளை இது அழிக்கும். இதுவே காலை உணவை நம்ம சாப்பிடலன்னா அந்த லைசோசைம் சுரக்காது. வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகளின் ஆதிக்கம் அதிகமாகி நமக்கு பேட் பிரீத் ஏற்படும். முந்தைய நாள் இரவு முதல் அடுத்த நாள் மதியம் வரை நீண்ட நேரம் சாப்பிடாம இருக்கிறனால கிட்டத்தட்ட 20 மணி நேரம் சாப்பிடாதனால நம்ம உடம்புல நடக்கும் அனைத்து வளர்சிதை மாற்றங்களையுமே பாதிப்பு ஏற்படும். முந்தைய நாள் இரவுல இருந்து அடுத்த நாள் காலை வரையும் சாப்பிடாம இருக்கிற பட்டினியை போக்குறதுக்கு பேரு தான் பிரேக் ஃபாஸ்ட். அதாவது பிரேக் ஃபாஸ்ட், ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்றது. ஸோ நம்ம ஸ்டைலா மார்னிங் பிரேக் ஃபாஸ்ட்டை தவிர்க்கிறனால இத்தனை பிரச்சனைகள் ஏற்படுது. இனிமேலாவது இந்த தவறை பண்ணாதீங்க. ஒரு பழமொழி கூட உண்டு, அதாவது காலையில ராஜா மாதிரி சாப்பிடணும், அதாவது நல்லா சாப்பிடணும்னு. ஸோ இனிமே டோன்ட் ஸ்கிப் பிரேக் ஃபாஸ்ட். நம்ம சேனல்ல இது மாதிரி பல நல்ல கண்டென்ட் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். நீங்க மிஸ் பண்ணாம நம்ம வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சா அடிக்டட் டு growth சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.